ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சூர்யா அண்ணா பத்தி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. நீங்க சூர்யா அண்ணாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கங்குவாவோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், அந்த போஸ்டர் விட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் குக்கிங் பயங்கரமா பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். வில்லனுக்கு, அதாவது பாபி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனல் சார்பா பர்த்டே விஷயம் சொல்லலாம். அது இல்லாம டீமே பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாங்க போஸ்டர் இது சீரியஸா சொல்றேன், உண்மையா ஒத்துக்கணும். கங்குவோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் கூட இந்த ஒரு லுக் பயங்கரமா இருக்குதே. நீங்களே பாருங்களேன், வேற லெவல்ல இருக்குதுங்க. ஒரு போஸ்டரை வச்சு எப்படி ஐப்ப கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கங்குவா டீம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சீரியஸா அந்த ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல என்னால வீடியோ பண்ண முடியல, அதுவே பயங்கரமா இருந்தது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லனுக்கே பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சார்ந்த ஒரு பேரு உத்திரன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த வார்த்தை நம்ம இது முன்னாடி கேட்டிருப்போமான்னு தெரியல, எனக்கு இது புதுசா தான் தெரியுது. சோ அந்த ஒரு போஸ்டரை பாத்தீங்கன்னா கையில ஏதோ ஒரு காயின் மாதிரி வச்சுன்னு இருக்க மாதிரி, அது இல்லாம நம்ம சூரியனை வந்து இப்படி கை வச்சுன்னு இருக்க மாதிரி சம்திங் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்துல நம்மளுக்கு அந்த நியூ வேர்ல்டுன்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா காட்டுறாங்க, நல்லாவே தெரியுது. சூப்பரா இருக்குது. இந்த போஸ்டர் பத்தி சொல்ல வார்த்தையே கிடையாது. முக்கியமா நம்ம பாபி அவர்களோட லுக்க மட்டும் பாருங்களேன். ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா இந்த கருவிழியே வந்து தெரியல ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த கண்ணு எப்படி ஆச்சு அதெல்லாம் வந்து படத்துல காட்டுவாங்களான்னு தெரியல. ஆக்சுவலா ஒரு சாமி மாதிரி கும்பிடுறாங்க அந்த மக்களே. சரி, இந்த ஒரு போஸ்டர் சில பேர் காப்பி அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எனக்கு அதெல்லாம் தெரியலங்க. சீரியஸா உண்மையிலே பயங்கரமா இருக்கு. இந்த ஒரு போஸ்டர் உண்மையிலே முரட்டுத்தனமா இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கங்குவா படத்துல இந்த யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சூர்யானோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் கூட ஆக்சுவலா இந்த ஒரு லுக்கு உண்மையில மோசமா இருக்குது, பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். இவர் பாத்தீங்கன்னா வந்து அந்த ரூத்லெஸ் அப்படின்னு வந்து டேக் பண்ணியே போட்டுருக்காங்க அந்த ஒரு கேப்ஷனை. ஸோ இந்த படத்துல வில்லன் பாத்தீங்கன்னா சரியான பவர்ஃபுல் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நம்ம அண்ணனோட லுக்கும் சரி, இந்த ஒரு லுக்கும் சரி, பயங்கரமா ஒரு சேலஞ்சா இருக்கு போகுது. ஒரு ஹீரோ வர்சஸ் வில்லன் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்குது. ஒரு போஸ்டரே பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து டஃப் குடுக்கற மாதிரி பாத்தீங்கன்னா குத்துருக்காங்க. சீரியஸா இந்த ஒரு லுக் எனக்கு அண்ணனோட லுக்கும் சரி, செகண்ட் லுக்கும் சரி, இது உண்மையில பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சீரியஸா சொல்ல போனா வில்லனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா குத்துருக்காங்க. அது இல்லாம இதுல டிஎஸ்பி அவர்கள் பிஜிஎம் கூட ஒரு மோஷன் போஸ்டர் விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ செமையா இருக்குது இந்த போஸ்டர். பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேங் ஒரு ஏதோ ஒரு போர் நடக்கிற மாதிரி விஷயங்கள் இந்த படத்துல கண்டிப்பா இருக்க போகுது. சோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்லாம் வேற அந்த ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க பாத்தீங்களா, என்னன்னு தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து உத்திரன்றது வந்து நம்ம அண்ணனோட இன்னொன்னு கேரக்டர் தான் நான் நினைச்சேன், ஆனா அது கிடையாது போல இருக்கு. பாபி அவரோட கேரக்டர் வந்து ஒரு போஸ்டரோட ரிவீல் பண்ணிருக்காங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் வந்து சில பேர் நம்பாம இருந்தாங்களா, சோ இந்த போஸ்டர் மூலமா பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன மாதிரி படத்தை வந்து எடுத்திருக்காரு நல்லாவே தெரியுது. வேற லெவல்ல இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. சோ சூப்பரா பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. கரெக்டா 11 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா கரெக்டாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்படியே வந்து ஃபேன்ஸ் வந்து இப்படியே வச்சிருந்தா நல்லா இருக்கும். சோ இந்த ஒரு போஸ்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம்.